ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 18. கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி. சுமித்ராவின் தாய் கனகவல்லி எஃப்எம் ரேடியோவில் இந்த பாட்டை கேட்டுவிட்டால் போதும், மெய் மறந்து விடுவாள். அது ஏன் என்று சுமித்ராவிற்கு இப்போது புரிந்தது. இவன் கேள்விக்கு பதில் சொல்வதென்றால் என்னவென்று சொல்வது? இவன் கண்கள் பேசும் கதைக்கு பதில் கதை சொல்ல விளையும் மனதை எப்படி அடக்குவது? மௌனம் ஒன்றுதான் சுமித்ராவிற்கு சாத்தியமானது. அவள் மௌனித்தாள். ஊஞ்சலின் சங்கிலியின் மேல் படிந்திருந்த ஹரிஹரனின் கை மெல்ல கீழே இறங்கியது. சுமித்ராவின் கரம் நடுங்க, அவளது கரத்தின் மேல் ஆதரவாய் ஹரிஹரனின் கரம் படிந்து அவள் கரத்தை மென்மையாய் இறுக்கியது. சுமித்ரா நடுங்கி போனாள். தன் கரத்தை விலக்கிக் கொள்ள முயன்றாள். ஹரிஹரனின் கரம் உடனே அதை அனுமதிக்கவில்லை. மெதுவாய், மிக மெதுவாய் அவளது கரத்தை விடுவித்த ஹரிஹரன், சுமித்ரா, உன்னோட பேர் என்ன காந்தம் போல ஈர்க்குது என்றான். தைரியத்தை திரட்டி கொண்டு சுமித்ரா பதில் கூறினாள். இப்போ இது மாதிரியான பேச்செல்லாம் தேவையில்லாதது. உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தேவை. நான் ஊருக்கு போகணும். எதுவும் ஊர்? தேனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். போயிட்டா போகுது, அதுக்கு ஏன் பதட்டப்படுற? ஆமாம், நீ எப்படி என் காரில் எப்போ ஏன் ஏறின? எல்லா கேள்விக்கும் பதில் ஒன்று தான், என் தலை விதி. ஏன் அதுக்குன்னு வந்தது? அது நல்லா தானே இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? நான் உன்னை சந்திச்சிருக்கேன்னு அதை வச்சு தான். மண்டக்கணை பிடிச்சுவேன். சுமித்ரா முணுமுணுத்தாள். யூ மீன் ஹெட் வெயிட்? ஆமாம். ஸோ வாட்? உன்னை மாதிரி ஒரு ஏஞ்சலை சந்திச்சிருக்கேனே, எனக்கு ஹெட் வெயிட் வராதா? இவன் என்ன என்னோட நிலைமையை புரிஞ்சுக்காம பெணாத்தரான்? சுர் என்று கோபம் தலைக்கேறியது சுமித்ராவிற்கு. நான் ஒன்றும் ஏஞ்சல் இல்லை சார். நேற்று மட்டும் உங்கள் காரில் ஏறிக்காமல் இருந்தேன்னு வைங்க, இந்நேரம் என் கதையே கந்தலாயிருக்கும். நானாவது ஏஞ்சலாவது. ஏன், என்னாச்சு? முதல்ல அந்த பரந்தாம பயலுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லுங்கள். உங்களை பார்த்தா நல்லவர் போல தெரியுது. அப்பா பிழைச்சேன். எங்கே என்ன வில்ல ரேஞ்சில் வச்சிருவியோன்னு பயந்துட்டேன். ஆமாம், யார் அந்த பரந்தாம பயல்? அதுதான் நேற்று ராத்திரி கரும்பு தோட்டத்துக்கு பக்கத்தில் நீங்கள் காரை நிறுத்திட்டு இறங்கி போய் பேசிகிட்டு இருந்தீங்களே, அந்த எடுபட்ட நாய் தான். எடுபட்ட நாய்? என்ன ஒரு லாங்குவேஜ்! ஆமாம், நாய்னா எனக்கு தெரியும், டாக். அது என்ன எடுபட்ட நாய்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எடுபட்ட நாய்? இப்போ இது ரொம்ப முக்கியம். சரி கேளுங்க. இட்ஸ் மீன் கேடு கெட்ட நாய். போதுமா? ஓ, வெரி நைஸ். நான் அந்த எடுப்பட்ட நாய்கிட்ட தேனிக்கு போகிற ரோடு இதுதானான்னு கேட்டுட்டு இருந்தேன். இவ்வளவுதானா? ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தீங்களே. அவனும் இன்னும் கொஞ்சம் ஆட்களும் கரும்பு கார்டனில் யாரையோ தேடிட்டு இருந்தாங்க. நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டுட்டு இருந்தேன். அது சரி, நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறதா இருந்தீங்களா? அந்த ராத்திரி நேரத்தில் கரும்பு காட்டில் இறங்கி அவங்களோட ஒரு பொண்ணை தேட ரெடியாக இருந்தீங்களா? வெக்கக்கேடு. உங்களை போய் நல்லவர்னு நினச்சேனே. அவசரப்பட்டு அந்த நினப்பை வாபஸ் வாங்கிடாது சுமித்ரா. அந்த நினப்பு அப்படியே இருக்கட்டும். என் அங்கிள் சென்னையில் போலீஸ் டிஐஜியாக இருக்கார். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் போலீஸ் படையே வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? உங்களுக்கு புண்ணியமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னான். அப்புறம் வேறு என்ன சொல்லுவான்? அவனே திருட்டு பையன். ஆமாம், அவன் ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணே நான் தானே. வாட்? அதுவரை இருந்த உல்லாச உணர்வு மறைந்துவிட ஹரிஹரன் கோபமாய் கேட்டான். ஆமாம் சார், அந்த கரும்பு காட்டில் நான் தான் ஒளிஞ்சிட்ருந்தேன். அவனுங்க என்னத்தான் தேடினானுங்க. காரில் விளக்க போட்டிருந்ததுனால வெளியில் வந்தால் மாட்டிக்குவோமேனு பயந்து போயிருந்தப்போ தெய்வம் போல் நீங்கள் வந்து காரை கரும்பு காட்டுக்கு ஓரமாக நிறுத்துனீங்க. பார்த்தா குறைக்கு காரை விட்டு இறங்கி அவங்கக்கிட்ட போய் வேற பேசுனீங்க. நான் படக்குன்னு பின்னாடி சீட்டில் ஏறி பதுங்கிட்டேன். மை காட், இவ்வளவு நடந்திருக்கா?
கார் கிளம்புனதும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நீங்களும் அந்த கேத்திரவாங்கிட்ட அவ்வளவு நேரம் பேசுனீங்க. நான் பயந்துட்டேன். எதுக்கு பயந்தேன்? அதுக்கு முன்னால் எனக்கு இதுக்கு மீனிங் சொல்லு. எதுக்கு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேத்திரவாடு? கடவுளே, உங்களுக்கு மீனிங் சொல்லியே என் வாய் வலிக்குது. கேத்திரவாடுன்னா நாதாரின்னு அர்த்தம் சார். நாதாரி? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் நாதாரி? இது தானே? இப்போ நான் சொல்கிறத கேள்வி கேட்காம கேட்குறீங்களா, இல்லை நான் வரட்டும்னு இப்படியே முன்னாறு ரோட்டில் ஓடிடவா? ஓகே ஓகே, எனக்கு உன் லாங்குவேஜ் பிடிபடலை. மீனிங் கேட்டால் வேணான்னு நீ சொன்னால் இனி நான் கேட்கல. அதுக்காக தனியாக ஓடுவேன்னு சொல்லலாமா? ஓட வேணும்னு நீ நினச்சா வா, நம்ம 2 பேரும் கை கோத்துட்டு ஓடலாம். என்ன சார், விளையாடுறீங்களா? விளையாட வேணும் போல தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நீ என்ன சொல்வியோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது. இதுக்கும் தப்பிச்சு எதுலேயோ வந்து மாட்டின கதையாக போயிட்டுருக்குது என் கதை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எதுக்கோ அண்ட் எதிலோ? முறைக்காத. நீயும் தான் எனக்கு புரியறத போல் பேச வேணாமா? இதெல்லாம் புரியாது, வேறு எதுவோ புரியும். எதுவோன்னா இதை பார், அடிக்க வராத. உனக்கே இவ்வளவு சின்ன பொண்ணாக இருக்கிற உனக்கே புரியும்போது உலகம் சுற்றுற எனக்கு புரியாதா? ஓஹோ, உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் நீங்கள் தானா? உனக்கு அப்படி சொன்னால் தான் புரியும் போல். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்த? அவங்ககிட்ட இருந்து தப்பாக என் காரில் ஏறினேன். ஆனால் அவன் ஏன் உன்னை துரத்துனா? நீ எப்படி மிட் நைட்டில் கரும்பு கார்டனுக்கு போன? கரும்பு கார்டனா? கடவுளே, அது கரும்பு காடு, கார்டன் இல்லை. உங்களை என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலை. இதில் நடுராத்திரியில் அங்கேயே போனேன்னு கேள்வி வேறு. ஏன் சார், நான் ஆசைப்பட்டா அங்கே போனேன். நான் மதுரைக்கு என் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போக என் அண்ணன் துணையோட பஸ் ஏறினேன். வழியில் கலாட்டான்னு பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பறந்தாம என் அண்ணியோட சித்தப்ப மகன் என்னை பொண்ணு கேட்டு வந்தான். என் அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோபத்தில் அவன் 10 ஆளுகளோட வந்து என் அண்ணனை அடித்து காயப்படுத்திட்டு என்னை துரத்தினான். நான் தப்பிச்சு ஓடி வந்து கரும்பு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டேன். போதுமா? நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்து அவனுக்கு வேண்டப்பட்டவர்னு நினச்சி பயந்து போய் சீட்டு கடையில் ஒளிஞ்சிக்கிட்டேன். என்னை பார்த்து பயந்தியா? நைட்டெல்லாம் பசியோடையும் பயத்தோடையும் என் காரில் நீ இருந்தது தெரியாமல் நான் ஸ்டமக் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு இருந்தேனா? ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அதனால் என்ன சார், நீங்கள் என்ன தெரிஞ்சால் அப்படி செஞ்சீங்க? தெரியாமல் தானே? பரவாயில்ல, விடுங்க. அவன் பேச்சை விடவில்லை, தொடர்ந்தான். அப்போதுதான் அந்த கேள்வியை கேட்டான் அவன். பதில் சொல்ல முடியாமல் அவள் திகைத்தாள். அத்தியாயம் 19. பட் ஒன் திங் சுமித்ரா, நான் தெரியாமல் இருந்தேன். ஓகே, நீ தெரிஞ்சு இருக்கிறியா இல்லை தெரியாமல் இருக்கிறியா? சுமித்ரா திகைத்தாள். இவன் என்ன சொல்லுகிறான்? ஏன் சார், மொட்டை காத்தாங்க குட்டையில் விழுந்த கதையா? எதையுமே விளக்கமாக சொல்லக்கூடாதுனே ஒரு முடிவோடு இருக்கீங்களா? ஆமாம், இவன் மட்டும் அப்படியே விளக்கமாக பேசுகிறா பாரு. ஹரிஹரன் முணுமுணுத்தான். என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல போகிறேன், இந்த மொட்டை குட்டான்னு எதையோ சொன்னீங்க, அது என்னன்னு தான். பொறு, இப்போ கோபமாக ஏன் வெளியில் ஓட பார்க்குற? எனக்கு தலையில் கொஞ்சம் குறையுது சுமி. என்னது சுமியா? சாட்டாக சொன்னேன். உன் முழு பேரையும் சொல்கிறதுக்கு வாய் வலிக்குது சுமி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இந்த விளக்கு கேட்கறதுக்கும் விளக்க சொல்கிறதுக்கும் வலிக்காத வாயி என் பேரை சொல்லணுன்னா மட்டும் வலிக்குதாக்கும். இந்த லட்சணத்தில் உங்களுக்கு மண்டையில் மசாலா இல்லைன்னு கதை வேற. யாருக்கிட்ட சரடு விடுறீங்க? சுமித்ரா படபடவென்று புரிந்தாள். ஹரிஹரனுக்கு அவளது பேச்சும் சுவையாக இருந்தது, கோபமும் வேடிக்கையாக இருந்தது. அவன் விழிகளில் சுவாரஸ்யம் தெரிந்தது. என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை புதுசாக சொல்கிற? மண்டையில் மசாலா, சரடு, ஃபென்டாஸ்டிக், இதெல்லாம் என்ன சுமி? சுமித்ராவிற்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. இவனை சொல்லி குற்றமில்லை. கான்வென்ட் தமிழில் பேசுகிறவனுக்கு கிராமத்து மண்ணின் தமிழ் வித்தியாசமாகத்தான் தெரியும். சார், நான் என் வீட்டுக்கு போகணும் சார்.
எங்கள் ஊர் தமிழை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லி டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை சார். ஹரி பூர்வம் உயர்த்தினான். என்னது சாரா? என் பேர் ஹரி, தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், உங்கள் பேர் ஹரிஹரன். ஹரிஹரங்கிறது மற்றவங்களுக்கு, உனக்கு நான் ஹரி. ஏன் சார் நீங்கள் வேறு நேரம் காலம் தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நான் இருக்கிற இருப்பு தெரியாமல் பேசாதீங்க சார். இனி ஒரு தரம் சார்னு சொல்லாத, நான் ஓ ஹரி. இது என்ன அவஸ்தை? நீங்கள் யார், நான் யார்? ஓகே, நான் யாரோ தானே. அந்த பரந்தாமனோட பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னையும் தப்பானவனை தானே நீ நினச்ச? அப்படி இருக்கும்போது ஏன் என்னை மட்டும் மரியாதையாக பேசுன? பரந்தாமனை மட்டும் அவன் இவன் நாய் நரினியே. எனது நாய் நரியா? நான் எப்போ அவனை அப்படி சொன்னேன் என்று கேட்ட சுமித்ராவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. அது நாதாரி. என்னவோ ஒரு தாரி. அப்படியெல்லாம் அவனை திட்டிட்டு என்னை மட்டும் வாங்க போங்க சார் அப்படின்னு பேசினியே, அது ஏன்? ஏன்? சுமித்ரா பதில் சொல்ல முடியாமல் திகைத்தாள். இவன் பெரிய கைக்காரன், எப்படி வரான் பாரு. இப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? நீ என்ன காதலிக்க வேணும். என்ன தேவைக்கு? ஏன் தேவைக்கு? நான் உன்னை காதலிக்கிறேனே. கண்டதோ காதலா? காணாமலே காதல். வளர ஆரம்பிச்சிட்டிங்க. உண்மையை சொல்கிறேன், நான் உன்னை என் காரில் இருந்து இறங்கிறதுக்கு முன்னால் பார்க்கவே இல்லை. பட் இந்த வீட்டில் எல்லாரும் உன்னை வாமான்னு அது என்ன பிளேட்டில் கற்பூரத்தை வச்சு ஏற்றி காமிப்பாங்களே, இவனுக்கு விளக்கம் சொல்லி சொல்லியே ஓஞ்சிருவான் போல என்று அழைத்து கொண்ட சுமித்ரா, ஆரத்தின்னு சொல்லுவாங்க என்றாள். எஸ் அதை காமிச்சு உன்னை உள்ளே அழைச்சிட்டு வந்தாங்களே, எதுக்காக? அதையும் நீங்களே சொல்லிவிடுங்களேன். அந்த குதிரை எதுக்கு? நான் ஏன் காதலையை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். அது நீயின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. நீங்கள் புதுசாக எதையோ சொல்கிறீங்கன்னு நினச்சேன். இதுதானா? சுமித்ராவின் முகம் சிவந்தது. கண்கள் கனவில் மிதக்க இதை கூறினாள். ஹரிஹரன் அவள் முகத்தையே பார்த்தான். தெரியும்னு சொல்லிட்டு சாருன்னா என்ன அர்த்தம்? இதோ பாருங்க, எனக்கு வர திங்கக்கிழமை மதுரையில் என் காலேஜில் ஃபைனல் இயர் எக்ஸாம் தொடங்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்னும் 3 நாள் தான் இடையில இருக்குது. என் குடும்பத்திலேயே நான் தான் முதலாக பட்டதாரியாக ஆக போகிறேன். வாட்? உன் ஃபேமிலியில் யாரும் டிகிரி கூட படிக்கலையா? இல்லை, என் ஊர்லேயே நான் தான் காலேஜ் போய் படிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் சொல்லு. என்னத்தை சொல்ல? நான் எனக்கு கதையாக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் போட்டுட்டு கேட்குறீங்க. என் அண்ணனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. என்னை காணாமல் என் வீட்டில் பயந்து போயிருப்பாங்க. கிராமத்தில் எல்லாம் பொண்ணு பிள்ளைங்க தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கண்டபடி கதை கட்டி விட்டுடுவாங்க. கண்டபடினா தாறுமாறுன்னு அர்த்தம். தாறுமாறுனா? யோ, நல்லபடியாக சொன்னால் நீ கேட்க மாட்டிங்களா? நான் என் வீட்டுக்கு போகணும். முதல்ல உங்கள் செல்ஃபோனை கொடுங்க. யோ, நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு நீ. உன் லாங்குவேஜ்க்காகவே உன்னை லவ் பண்ணலாம் போல். இப்போ செல்ஃபோனை வாங்கி என்ன செய்ய போகிற? என் வீட்டுக்கு ஃபோன் போட்டு பேச போகிறேன். பேசி நான் மூணாரில் பத்திரமா இருக்கேன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ப்ளீஸ் டேக் இட். ஹரிஹரன் அவன் கையில் இருந்த செல்ஃபோனை அவளிடம் கொடுத்தான். சுமித்ரா வாங்கி வீட்டுக்கு ஃபோன் நம்பரை அழுத்தினார். மணி ஒலித்து கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. யாரும் எடுக்கலையே. ஹரிஹரனின் முகம் பார்த்தாள். பிரதர்ஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணலாமே. ஆமாமில்ல. சுமித்ரா அவசரமாய் வெள்ளைசாமியின் செல்ஃபோன் எண்ணிற்கு அழைத்தாள். மறுமுனை எடுக்கப்பட்டது. ஹலோ என்றாள் மல்லிகா. மதினி, நான் சுமித்ரா பேசுகிறேன். ஹலோ ஹலோ. யாருன்னு தெரியலையே. செல்ஃபோன் அணைக்கப்பட்டது. மீண்டும் முயன்றாள். ஸ்விட்ச் ஆஃப் என்று பதில் வந்தது. என்ன ஆச்சு இந்த மதனிக்கு என்று அழுத்தவாறு ராமசாமியின் செல்போனிற்கு முயற்சி செய்தாள். மறுமுனை எடுக்கப்பட்டதும் ஆவலாய் ஹலோ என்றாள். மறுமுனை துண்டிக்கப்பட்டது. மீண்டும் முயன்றாள். அதே ஸ்விட்ச் ஆஃப் பதில். என்னமோ சரியில்லை. சுமித்ரா பதறினாள்.
காம் டவுன் காம் டவுன். எனக்கும் சம்திங் இஸ் ராங்குன்னு தான் தோணுது. நாம் நைட்டே கிளம்பிடலாம். ராத்திரி ஆகுமா? பார், இங்கே இவங்களாம் ஒரு ஸ்டோரியை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன் ஸ்டோரி இவங்களுக்கு எதுக்கு? தேவையில்லாத கேள்வியும் விமர்சனமும் வரும். விஷால், அம்மா, வாசவி இவங்க 3 பேரோட அது நிற்காது. ரூபாவுக்கும் தெரியும். அது உனக்கு நல்லது இல்லை. நாம் நைட் கிளம்புவோம். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ப்ளீஸ் பிலீவ் மீ. அவள் அவனைத்தான் நம்ப வேண்டியிருந்தது. அப்போது மட்டுமல்ல, அடுத்து நடந்த அதிரடி திருப்பங்கள் அனைத்திலும் அவன்தான் அவளுக்கு கை கொடுத்தான்.